ஜாதி மதம் எல்லாத்தையும் துறந்து சுவாமிகிட்ட எல்லாருமே நெருக்கமாக இருக்காங்கோ. கந்திக்குப்பம் மகாக்ஷேத்திரம், பைரவ க்ஷேத்திரம், பைரவ யுகம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு ஸ்தலம். ரொம்பவே எளிமையான இடம். சுவாமிகிட்ட எல்லா பக்தர்களும் எளிமையாக போய் சுவாமி சேவிக்கிற மாதிரி நான் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கோயில் பார்த்ததே கிடையாது. சுவாமி கிட்ட போய் சுவாமியை சேவித்து சுவாமி பாதத்தை தொடர அளவுக்கு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஜாதி மதம் எல்லாத்தையும் துறந்து சுவாமிகிட்ட எல்லாருமே நெருக்கமாக இருக்காங்கோ. அதுக்கான வாய்ப்பு சுவாமிகள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய க்ஷேத்திரம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வரோன்னா அடிக்கடி எதுக்கு வரோன்னா அந்த மன நிம்மதி தான். இவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த இருக்கிற ஒரு சுவாமிக்கு இருக்கக்கூடிய அந்த அங்க லட்சணமாகட்டும், சுவாமியுடைய வடிவமாகட்டும், பார்க்கும் பொழுதே மெய் மறந்து போயிடுறோம். பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. எப்போவுமே கண்ணில் நாங்கள் போய் வீட்டில் தூங்கினா கூட அந்த முருகருடைய முகமும் அந்த அம்பாளுடைய அலங்காரம் சொல்லவே வார்த்தை கிடையாது. அம்பாள் அவ்வளோ அழகு. இன்னும் எங்களுக்கு பார்க்க வேண்டிய காட்சிங்க நிறையா இருக்குது. சுவாமியோட திருவடிக்கு பெரிய ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.